வணக்கம் லைஃப் செய்திகள். இது விசேடமாக இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு சரிகமபா நிகழ்ச்சிக்காக புறப்பட்டிருக்கின்ற இலங்கை பண்டாரவளை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்திரஜி தொடர்பான செய்தியாகவே இது இருக்கின்றது. தற்பொழுது இசை உலகில் மிகவும் பிரபலியமாக பேசப்பட்டு வரும் ஒரு பெயராக இந்திரஜியின் பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது. அவரின் வறுமை அவரின் முயற்சிக்கான ஒரு கருவியாக இருந்ததாக இசை ஆய்வாளர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு இருக்கின்ற குரலில் நயமும் அவரின் சங்கீதத்தில் இருக்கின்ற ஆர்வமும் அவரை தற்பொழுது முன்னேற்றியிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். அவர் தொடர்பான சில ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இலங்கையில் வறுமையான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவரின் செயலும் ஆர்வமும் அவரை முன்னேற்றிருக்கின்றது என்று அவரின் நண்பர்கள் கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். பரம்பரையில் இந்தியாவைச் சேர்ந்த குடும்பமாக அவர்கள் இருந்து வந்தாலும் இசைத்துறையில் அவர்களுக்கு புலமை இல்லாமலே இருந்திருக்கின்றது. இருந்தாலும் அவரின் திறமை என்னவென்று பலரும் ஆராய்ந்த பொழுது அவர் சிறுவயதில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களின் குரலில் பாடக்கூடிய ஆற்றலை வளர்த்திருக்கின்றார் என்பதுவே அதுவாகும். வறுமையின் உச்சகட்டத்தில் இருந்த பலர் இன்று தங்கள் திறமைகளை புடம்போற்று உலகுக்கு காட்டக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. அந்த வகையில் இசைத்துறையில் தற்பொழுது இந்திரஜியும் நுழைந்திருக்கின்றார். அவர் தனது சிறுவயதில் கல்வித்துறையை முடித்து கொண்டாலும் ஓயல் வகுப்பை விட அவர் மேலதிகமாக படிக்கவில்லை என்றே அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன. வறுமையின் உச்சகட்டம் ஒருவரின் ஆர்வத்துக்கு வழிவகுத்திருப்பதாக பலரும் கூறுகின்றார்கள். தற்பொழுது இந்தியாவுக்கு சென்று இந்திரஜி சரிகமபா நிகழ்ச்சியில் தன்னை கலந்து கொள்ள செய்திருப்பது பலராலும் ஆர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாகும். தற்பொழுது இந்திரஜி தனது இனிமையான குரலால் பாட ஆரம்பித்திருக்கின்றார். அவர் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி தனது எதிர்கால இசைத்துறையை வளர்த்து கொள்வார் என்றும் பலரும் கூறுகின்றார்கள். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சி 4வது சீசனில் இலங்கையில் இருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்ற இந்திரஜி ஓர் பேசும் பொருளாக மாறியிருக்கிறார் என்பதுவே உண்மையாகும்.